தாவேக தலைவர் விஜயுடன் செங்கோட்டையன் பட்டினப்பாக்கம் இல்லத்தில் சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிறார். அதன் முதல் காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தாவேகாவில் செங்கோட்டையன் இணைவாரா மாட்டாரா என்ற கேள்வி எழுந்த நிலையில் இன்று காலையில் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த நிலையில் பனையூரில் உள்ள நடிகர் விஜயின் இல்லத்தில், பட்டினப்பாக்கத்தில் உள்ள நடிகர் விஜயின் இல்லத்தில் இப்போது விஜயுடன் செங்கோட்டையன் சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிறார். இதனால் தாவேகாவில் செங்கோட்டையன் இணைவது உறுதியாகிவிட்டது. தாவேகாவில் இணையும் செங்கோட்டையனுக்கு என்ன பதவி கொடுக்கப்பட போகிறது மற்றும் அவர் தாவேகாவில் இணையும் நிகழ்வு நாளை நடப்பதாக இருந்த நிலையில் இப்போதே விஜயுடன் செங்கோட்டையன் சந்தித்திருக்கிறார். எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த நிலையில் இன்றே அவர் விஜயை சந்தித்து தாவேகாவில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார் என்றுதான் கூற முடியும். ஏனென்றால் நடிகர் விஜயுடன் செங்கோட்டையன் சந்திக்கும் நிகழ்வானது இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவருடைய அந்த பனையூர் அந்த பட்டினப்பாக்கம் இல்லத்தை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தாவேகாவில் இணைய உள்ளதாக கூறப்பட்ட நிலையில் அவருடன் திமுக தரப்பிலும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதால் இன்று ஒரு நாள் பொறுங்கள் என்று அவர் பேட்டி அளித்திருந்த நிலையில் இப்போது திடீரென அவர் தாவேகா தலைவர் விஜயை சந்திப்பதற்காக அங்கு சென்றிருக்கிறார். பட்டினப்பாக்கத்தில் உள்ள விஜயின் இல்லத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சந்திப்புக்கு பின்னர் செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்து அவர் தாவேகாவில் இணைவது தொடர்பான அதிகாரப்பூர்வமான அவருடைய பேட்டியை இன்றே அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த நிலையில் பட்டினப்பாக்கத்தில் உள்ள விஜயின் இல்லத்தில் இப்போது செங்கோட்டையன் அவரை சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த சந்திப்பின் மூலமாக தாவேகாவில் செங்கோட்டையன் இணைவது உறுதியாகி இருக்கிறது. அவருக்கு வழங்கப்படும் பதவி மற்றும் தாவேகாவில் என்ன பொறுப்பை வகிக்கப் போகிறார் என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இன்னும் சற்று நேரத்தில் செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டி அளிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுகவின் மூத்த தலைவரான திகழ்ந்த செங்கோட்டையன் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கும் அரை நூற்றாண்டு காலத்திற்கும் அதிகமாக அதிமுகவில் மாவட்ட செயலாளர், அமைச்சர் மற்றும் 9 முறை சட்டமன்ற உறுப்பினர் என பல்வேறு முக்கிய பொறுப்புகளை வகித்த செங்கோட்டையன் தாவேகாவில் இணைவது மிகுந்த ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக கருதப்படுகிறது. தமிழக அரசியலில் அதிமுகவை சேர்ந்த ஒரு மிக மூத்த தலைவர் தாவேகாவில் இணைவதன் மூலமாக 2026 சட்டமன்ற தேர்தலில் தாவேகாவில் முக்கிய அரசியல் தலைவர் ஒருவர் இணைந்து பணியாற்றுவதன் மூலமாக அந்த கட்சியின் அடுத்த கட்ட நகர்வுகள் மற்றும் நிகழ்வுகள் தொடர்பான மிக முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய இடத்திலும் ஆலோசனை வழங்கக்கூடிய இடத்திலும் செங்கோட்டையன் இருப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த கட்சியில் மூத்த அரசியல் தலைவர்கள் எவரும் இதுவரை இணையாத நிலையில் முதல் முறையாக செங்கோட்டையன் இப்போது தாவேகாவில் இணைந்திருக்கிறார். இதற்கான பேச்சுவார்த்தை கடந்த ஒரு வார காலமாகவே நடைபெற்றிருக்கிறது. ஆதவர்ஜுனா உள்ளிட்டோர் இந்த பேச்சுவார்த்தையில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்ற தகவல் வெளியான நிலையில் அவர் 27ஆம் தேதி, அதாவது நாளை தாவேகாவில் இணைவார் என ஊடகங்களில் செய்திகள் வெளியானது. இந்த சூழ்நிலையில் தான் இப்போது அவர் சென்னை இன்று காலையில் வந்த உடனேயே எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார். ராஜினாமா செய்தவுடன் அவருடன் மற்ற அவருடைய நண்பர்கள் மற்றும் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்களும் அவருடைய இல்லத்தில் அவரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். இந்த சூழ்நிலையில் தான் இப்போது அங்கு பட்டினப்பாக்கத்தில் உள்ள விஜயின் இல்லத்திற்கு செங்கோட்டையன் சென்றிருக்கிறார். இதனால் தமிழக வெற்றி கழகத்தில் செங்கோட்டையன் இணைவது உறுதியாகிவிட்டது.